யாழிசை மீட்டுக நெடுங்குழல்கள் ஊதுக ஊதுக. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க வெற்றிமாறன் டீம். வெற்றிமாறன் மட்டும் இல்லை, தனுஷும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா, இப்போ தான் வெற்றிமாறனுக்கு வடசென்னை அப்படின்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணி அதில் சிம்பு லீடாக போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட்டே அப்பப்போ அங்கங்கே விட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு தான் இப்போ லாஸ்ட்டாக ஸ்கூட்டிங் வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது போயிட்டு இருக்கும்போதே இன்னும் வடசென்னை டூவே என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்குள்ளே இவங்க அடுத்த ஜம்ப் ஒன்று அதே தனுஷ் கூட கூட்டணி வச்சு இப்போது அவங்க ஒரு தமிழ் பீரியடிக் மூவி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதை டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலை. என்னையா இது ஒன்றுமே சொல்லாமல், எப்படி கொஞ்சம் கூட ஒரு நூல் கசிவு கூட இல்லாமல் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த மூடி மறைச்சி திடீர்னு ஒரு தமிழ் கடவுள் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்து இறக்கிருக்கீங்க? என்னன்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் வர இப்போ பத்தி பரவசம் அதிகமாகவே வீசிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்லணும்னா, இப்போ தான் கருப்பு படம் நல்லா ஹிட் அடிச்சது. அதுக்கு முன்னாடியே வந்து சேவைன்ட்டு நம்ம சிவகார்த்திகேயன் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா இந்த ஒரு சாமி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டு இருக்குது. அதில் இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காரு நம்ம தனுஷும். ஆக்சுவலாக நான் இதை அனௌன்ஸ் பண்ண வீடியோ பார்க்கும்போது எனக்கு முதல்ல ஆஹா 1001 பார்ட் 2 நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே டக்குன்னு வெற்றிமாறன் நேமை பார்த்ததும் அப்படியே ஃபுல்லாக மைண்ட் மாறிடுச்சு. ஆனால் எதிர்பார்த்தது எல்லாருமே அதான் எதிர்பார்த்துருப்பாங்க. முதல்ல வடசென்னை 2 என்னையாச்சு, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கான்செப்ட் போயிட்டு இருக்குது. என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிருவாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஷூட்டிங் டேட் வந்து இப்போ சீக்கிரமாக அறிவிச்சிருவாங்க. எப்போ ரிலீஸுங்கிறதையும் சொல்லிடுவாங்க. வெற்றிமாறனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் மூவி எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரியல. இது ஒரு தமிழ் பீரியாடிக் மூவியாக தான் பண்ணுறாங்க. இது கடவுள் வச்சு பண்ணுறாங்களா, இல்லை வார் பேஸ்டு பண்ணுறாங்களா, இல்லை பழைய கடவுள் அதாவது முருகன் அப்போ எப்படி இருந்தால் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்களான்னு தெரில. இப்போதைக்கு டைட்டில் டீசர் தான் விட்டுருக்காங்க. இதை பற்றி போக அப்டேட் வர நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, எப்படி நம்ம வெற்றிமாறன் இந்த மாதிரி அவருடைய ஒரு படம்னாலே அதில் ஒரு பாட்டுக்கும் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பாருன்னு தெரியும். அப்படி இருக்க இவர் ஒரு பீரியாடிக் மூவிக்கு சாய் அப்படிங்கிற போட்டு வச்சுருக்காருங்க. என்னால் நம்பவே முடியல. இந்த இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் இளையராஜாவோட வாசனை ரொம்ப தூக்கி தான் வச்சுருப்பாரு. ஆனால் இப்போ திடீர்னு அப்படியே ஒரு ஹைப்புக்கு போயிட்டார். சாய் அப்படிங்கிறதே சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் கருப்பு படத்தில் பண்ண வேலை சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அந்த அளவுக்கு அவர் தூக்கி பிடிச்சிருக்கு இந்த படத்தில். பார்ப்போம், கருப்பு படத்தை தொடர்ந்து சேவன் படம் வெற்றி பெறுதா, சேவன் படத்தை தொடர்ந்து தமிழ் முருகன் வெற்றி பெறுதான்னு பார்த்துட்டே இருக்கலாம். கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆனால் டைட்டில் வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான்னு தோணுது. ஒன்றும் இல்லை, இந்த விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசிக்கலாம்னு தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்ப இன்னொரு வீடியோ போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.